வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ராமபிரானின் அதிசய சயனக்கோல தரிசனம். இராமாயணத்தின் அடையாளமாக மட்டும் இல்லாமல் இந்து மதத்தின் அடையாள புருஷராக காணப்படுபவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஜாதி, இன, மொழி, மதங்களை கடந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தகுந்த உதாரணமாக திகழும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சாதாரணமாக சீதை மற்றும் லட்சுமணனுடன் கையில் வில் அம்புடன் எளிமையான தோற்றத்தில் காணப்படுவார். அத்தகைய ராமபிரான் அதிசயமாக சயன கோலத்தில் எங்கே, எப்போது, எதற்காக அவ்வாறு தரிசனம் புரிகின்றார் என்று தெரிந்து கொள்வோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடிக்கு வடக்கே பன்ருட்டி செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் வெங்கட்டாம்பேட்டை வேணுகோபால சுவாமி கோவிலில்தான் ராமபிரானின் அதிசயமான சயன கோல தரிசனம் உள்ளது. வடலூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் வெங்கட்டாம்பேட்டை வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு செல்லலாம். திருவேங்கடத்தின் நினைவாக வேங்கடபுரி என்றழைக்கப்பட்ட இந்த ஊர் முற்காலத்தில் கோவில் திருப்பணி செய்த வேங்கடம்மாளின் நினைவாக வேங்கடம்மாள் பேட்டை என்று அழைக்கப்பட்டு தற்போது வெங்கட்டாம்பேட்டை என்று மருவியுள்ளது. திரேதாயுகத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ள அனந்தசயன ராமர் கோவில் திருப்பணிகள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தபோது அதன் அருகே ஒரு பகுதியில் அனந்தசயன ராமர் போன்ற பல சிற்பங்கள் செய்யப்பட்டன. சிலைகளின் சிற்ப பணிகள் முடிந்து அவற்றை கோவிலுக்கு கொண்டு செல்லும் வழியில் ராமரின் விக்கிரகம் மட்டும் பூமியில் புதைந்துள்ளது. அதனால் கோவில் திருப்பணி வேலைகள் அப்படியே நின்றுவிட்டன. பல ஆண்டுகள் கடந்த பிறகு சிற்றரசர் ஒருவர் தன் மகள் வேங்கடம்மாவுக்கு சீதனமாக வழங்கிய இந்த பகுதியில் கோவில் திருப்பணிகளை மீண்டும் இளவரசி தொடங்கி நிறைவேற்றி முடித்தாள். அதன் பின்னர் கால வெள்ளோட்டத்தில் மண்ணில் புதைந்து போன ஸ்ரீராமர் மீண்டும் மக்களால் வெளியே எடுக்கப்பட்டு கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இங்குள்ள ஸ்ரீ ராமபிரானின் சயன கோல திருவடிவத்தை வேறெங்கும் காண முடியாது. இலங்கை போரை வெற்றிகரமாக முடித்து வந்த ராமபிரான் ஓய்வெடுத்த இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்றது முதலே ஸ்ரீராமருக்கு ஓய்வில்லை. ஒரு வழியாக அனுமன் மூலமாக சீதாதேவி இருக்குமிடத்தை அறிந்து கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று ராவணனுடன் போர் புரிந்து சீதையை மீட்டு வந்தார். இவ்வாறு தொடர்ந்து அலைச்சலாக இருந்ததால் ஏற்பட்ட களைப்பு காரணமாக சற்றே இளைப்பாற எண்ணி தரையில் படுக்கச் சென்றார். அதை கண்டு மனம் பதைத்த லட்சுமணன் தன் முந்தைய வடிவான ஆதிசேஷன் உருவமெடுத்து உடலை மெத்தையாகவும் சிரசை குடையாகவும் விரித்து படுக்க அதன் மீது ராமபிரான் பள்ளி கொண்டார். சீதாதேவி அருகே இருந்து ராமனது கால்களை பிடித்து விட்டார். அப்பாடா, சீதையை மீட்டு விட்டோம், ராவணனையும் அழித்துவிட்டோம், இனி அனைவருக்கும் நிம்மதி என்ற எண்ணத்துடன் ராமர் நிம்மதியாக தூங்க சென்றார். அதனால் ராமபிரானுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் அவரை தரிசிப்போருக்கும் கிடைக்கின்றது. பெருமாளைத்தான் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் மற்றும் நடந்த கோலங்களில் தரிசிக்க முடியும். ராமபிரானின் சயன கோலத்தை காண்பது மிக அரிதாகவே இருக்கும். அத்தகைய அற்புத தரிசனம் இங்கே கிடைக்கிறது. இந்த ராமரை தரிசிக்கும் போது மன நிம்மதி உண்டாவதை நாம் உணரலாம். பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போர், மன சஞ்சலத்தில் உள்ளோர் இவரை தரிசித்தால் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். இங்கு வந்து வழிபடுவோருக்கு வழக்குகளில் வெற்றி, திருமண பாக்கியம், குழந்தை பேறு போன்ற அனைத்தும் கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. நன்றி.